நிறைய வேத விளக்கங்களை சொல்லித் தருவார், நிறைய பாடல்களை சொல்லித் தருவார். அவர் சொன்னார், இந்த ஒன்று கிடைத்தால் போதும், இந்த ஒன்று கிடைத்தால் போதும், மனித வாழ்க்கை பூர்த்தியாகிவிடும். அது என்ன என்று என்னிடம் கேட்டார். அன்றிலிருந்து இன்று வரை விடை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய நாள் தர்க்கம் செய்வோம். ஐயா, பொன்னா, பொருளா, போகமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். இல்லை 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 என்று மறுத்து கொண்டே வருவார். அவரும் காலமாகிவிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உணர்வு முகிழ்த்தது நம்முள். அதாவது இறைமை குடியேறுகிற போது உங்கள் மனதில் என்றைக்கு இறைமை குடியேறுகிறதோ அன்றைக்கு நீங்கள் போதும் என்ற நிறைவை அடைந்து விடுகிறீர்கள். அந்த இறைமை எப்பொழுது உங்களுக்கு குடியேறுகிறதோ அன்றைக்கு இறை காட்சி தெரியும். இறைமை உங்களுக்கு குடியேறுகிற போது, இறைமை குடியேறுகிற போது இறைவன் காட்சி கொடுப்பார். நீங்கள் இறைவனை தேடி நீங்கள் கபாலி சொல்லுங்கள் 1000 முறை போகலாம், இறைவனை நீங்கள் பார்க்கலாம். இறைவன் உங்களை எப்பொழுது பார்ப்பான் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. மதிப்பிற்குரிய பெரியவர்களே, நான் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே முன்வைத்து அண்ணன் பாலசீனிவாசன் அடிக்கடி பார்க்குறாப்புல, விடயத்தை முன்வைத்து நான் தலைப்பிற்குள் செல்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். மதிப்பிற்குரிய பெரியவர்கள், இந்த மண்ணில், இதே மண்ணில், கையிலையில் தான் திருஞான சம்பந்த பெருமான் பூம்பாவை என்கின்ற பெண்மணியை சாம்பலிலிருந்து உயிர் தழுகிறார், தமிழ் பாடி உயிர் தழுகிறார். சுந்தரர் பாடுகிறார், சொல் தமிழால் பாடுகின்ற இறைவன் ஆணையிட்ட போது சொல் தமிழால் பாடுகிறார். திருமூலர் சொல்கிறார், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதுக்கு முன்னாடி உள்ள 2 வரிகள் என்ன தெரியுமா? பின்னை இருந்து என்னே பிறவி வருவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். நாம் தமிழராக பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும் பெருமக்களே. தமிழ் நம் அகத்துள் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு தேவாரம் பாடுகிறோம், திருவாசகம் பாடுகிறோம் என்று சொன்னால் இறைமை கொடுத்த கொடை. அண்ணே கம்மன் கலையங்கள் இருக்கிறார், நானும் கம்மன்களில் அடியோடு பேசுகின்ற உணர்வு எங்களுக்கு உண்டு. காரைக்குடி கம்மன் விழாவில் பேசுகின்ற போது எங்களுக்கு ராமன் தமிழனே என்று கொடுத்தார்கள். நான் பேசினேன், அப்பொழுது பேசினேன், உன்னை உள்ளபடி அறியோம். இது கம்மனுடைய பாடல். உன்னை உள்ளபடி அறியோம், உலகை திறம் உள்ளோம், பின்னை அறியோம், முன்னை அறியோம், நின்னை வணங்கி நீ வகுத்த நெறியில் நிற்கும் இதுகளால் என்னை அடியோம் செயற்பால இன்ப துன்பம் இல்லானே உள்ளானே என்று பாடுறார். இறைவன் அந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு அடியார்களுக்கும் காட்சி கொடுக்கின்றார்கள்.